என்கிற ஒரு தெய்வீகக்குள்ள என்னை அழைச்சிட்டு சென்றார் கண்ணனும் சுப்பிரமணிய சார் அவங்க 2 பேரும். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு 50க்கு மேற்பட்ட நபர்கள் கூடியிருக்கோம்னா நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய பிரச்சனைகள் விடுபடக்கூடிய சக்தி பெற்ற மனிதர்களா இருந்தா தான் இங்க வர முடியுங்கிறது அடிப்படை. ஒரு 28 வருஷமா மாற்றுமுறை மருத்துவத்துறையிலையும் ஹீலிங்லையும் நீண்ட காலமாக பயணிக்கிறோம். சமீபத்துல ஒரு 6 வயசு குழந்தைக்கு ஒரு 10 நாள் முன்னாடி கரூர்ல மண்மங்கலத்துல கொடுத்துருக்கோம். நேற்று போய் அந்த குழந்தைய பார்த்து வரும்போது கடந்த 3 நாட்களா கையை தட்டிட்டு சிரிச்சுட்டு ஆக்டிவா இருக்கிறான் அப்படிங்கறது அவங்க அப்பா சொன்னாங்க. ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அம்மா அட்டன் பண்ணிட்டு போயிட்டு அவங்களுக்கு அந்த தடைகள் இருந்தது. குழந்தைக்கு ரொம்ப அந்த அம்மா நர்சிங்கா இருக்கிறதுனால உதவே இல்லாம இருந்தாங்க. அதுக்கு பிறகு இது ஒரு சித்த ரகசியம் பஞ்சபூத புள்ளிகளை வேலை செஞ்சு நம்மளுடைய பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து கொடுக்குது அப்படிங்கறதுதான் இதனுடைய அடிப்படையான ஒரு விஷயம். நிறைய சுகரு, பிரஷரு, பிளஸ் லிவர் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கோம். பிளஸ் நாங்களும் தொடர்ந்து கண்டினியூவா எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த 16 மாதங்கள் அந்த 9 மண்டலங்கள் முடியும் தருவாயில பாத்தீங்கன்னா அணுக்களில் மாற்றம் ஏற்பட்டு எடை குறைந்தது சார் சொன்ன மாதிரி அந்த கர்மவினை பிரச்சனைகள்னு சொல்லுவோம். அந்த டிஎன்ஏ லெவல்ல வரக்கூடியது அதுல முழுக்க மாற்றம் ஏற்பட்டு எது நடந்தாலும் எதை பத்தி ஒண்ணு இல்லைங்கிற மாதிரியான ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு மைண்ட் செட்ல எந்நேரமும் இருக்க முடியுது. முன்னெல்லாம் ஒரு தியானம் பண்ணுவோம், யோகா பண்ணுவோம், அந்த நேரத்தில் மட்டும்தான் அப்படி இருந்துட்டு இருந்தது. என்னைக்கு கணிக்களோட 2வது கிட் கம்ப்ளீட் ஆச்சோ அன்னைக்கு டோட்டல் சேஞ்ச். நம்மளுடைய எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், தசை மண்டலம், பல் ஈறுகள் இதெல்லாமே கெட்டிப்படுறதும் நேராகிறதையும் இதை எடுத்தோம்னா உணர முடியும். இந்த இடத்துல இந்த எம்டி அவர்களுக்கும் ஐயா அவர்களை ஒரு 5-6 முறைகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அனைவருக்கும் நன்றி சொல்றோம். பிறவி பயன் அப்படின்னா எல்லாருமே ஹனிக்குள்ள 9 மண்டலம் இருக்கிறதா அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தில் கிடைச்ச முழுமையான உண்மை. இதை அனைவரும் எடுத்து பயன்படுத்த இந்த நேரத்துல இறையர்களும் குருவர்களும் ஐயாவோட ஆசீர்வாதம் இருக்கணும்னு கேட்டுட்டு